சட்டமன்ற தேர்தலுக்கு 10 மாதங்களே உள்ள நிலையில் அதற்கான வேலைகளில் எடப்பாடி படுஜோராக களம் இறங்க மாவட்ட செயலாளர்களோ மந்தமாக இருப்பதாக கடிந்து கொண்டதுதான் அவ்வை சண்முகம் சாலை வட்டார சலசலப்பு. இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என அதிமுக வியூகம் வகுத்து வருகிறது. அதன்படி மாவட்ட மாநில நிர்வாகிகளை அடிக்கடி சந்தித்து எடப்பாடி ஆலோசனை நடத்தி வருகிறார். சட்டமன்ற தேர்தலுக்கான சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க எடப்பாடி முடிவெடுத்து அதற்கான பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார். இதுகுறித்து அதிமுக மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். மண்டல வாரியாக அதிமுக மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி 2 நாட்களாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கட்சி ரீதியிலான 88 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து மார்ச் 31ஆம் தேதிக்குள் பூத் கமிட்டி பட்டியலை தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என எடப்பாடி உத்தரவிட்டிருந்தார். இதற்கு முன்பாக கடந்த ஏப்ரல் மாதம் மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்திய எடப்பாடி பூத் கமிட்டி பணிகளை பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் முடிக்கவில்லை என எச்சரித்தவர் மாவட்ட செயலாளர்களுக்கு மேலும் 1 மாதம் அவகாசம் கொடுத்திருந்தார். மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி விவகாரத்தில் அசம்பந்தமாகவே உள்ளனர். கூட்டத்தில் பேசிய எடப்பாடி, சில பூத் கமிட்டி உறுப்பினர்களின் போன் நம்பர் மாறியிருக்கிறது. வாக்காளர்களாக இருந்தவர்களையே ஒரு சில பூத்துகளில் கமிட்டி உறுப்பினர்களாக சேர்த்துள்ளீர்கள். எனக்கு அனைத்து ரிப்போர்ட்டும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை ஏமாற்றலாம் என நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். பூத் கமிட்டி தான் மிகப்பெரிய கட்டமைப்பு. அதை சரியான முறையில் செய்ய வேண்டும். பூத் கமிட்டியை உடனே சரி செய்யுங்கள். இன்னும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நியமிக்கப்படாத மாவட்டங்களில் 2 வாரங்களில் அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும். பல மாவட்ட செயலாளர்கள் கட்சி பணியில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த மாவட்ட செயலாளர்கள் யார் என பெயரை குறிப்பிட்டு பேச விரும்பவில்லை. நான் யாரை சுட்டி காட்டுகிறேன் என உங்களுக்கே தெரியும். இனியும் தேர்தல் பணிகளில் சுணக்கமாக இருந்தால் கடும் நடவடிக்கை பாயும் என எச்சரித்தார். இதனால் தலைநகரில் சில மாவட்ட செயலாளர்கள், தலைநகர் ஒட்டிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் சில மாவட்ட செயலாளர்களின் முகம் வாடி இருந்ததை காண முடிந்தது என்றார். இது தொடர்பாக அதிமுக செய்தி தொடர்பாளர் சிவசங்கரிடம் பேசினோம். உட்கட்சி விவகாரம் குறித்து ஆலோசிக்கும் போது அதனை பொதுவெளியில் கூறுவது சரியாக இருக்காது. அம்மாவின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி இலக்கு. இதற்காக அடிக்கடி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசித்து வருகிறார். எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி அமையும் என்றார். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் அரியன் பாபு. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.